எல்லாரும் வந்து முந்திரி பழம் கொடுங்கங்கிறீங்க. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வாங்குங்க. அட்ரஸ் நோட் பண்ணிங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சூர்யாமன் கிராமம், உடையார்பாளையம் தாலுக்கா போட்டாலே அந்த அட்ரஸுக்கு வந்துடுங்க. யார் வேணாலும் முந்திரி பழம் வாங்கிட்டு போங்க. முந்திரி பழம் எப்படி தான் நாங்கள் வந்து பொறுக்கினாலும் ஒசக்க இருக்கிற பழத்தெல்லாம் எங்களால் பொறுக்கவே முடியல. அது பழுத்து அழுவி கொட்டி கிடக்கு. அங்கே பாருங்கள், தினக்கு டெய்லி திருவி கொட்டினதெல்லாம் எப்படி அழுவி கிடக்கு. நாத்தம் தாங்க முடியல. உட்காந்து என்னால் திரும்பவே முடியல. நீங்க ஏதாவது குறுக்க பேசவே மாட்டேங்கிறீங்கப்பா. நானே என்ன கேட்டாலே பேச்சே வரல. சாக்குல இருக்கோம், கொஞ்சம் சாக்குல இருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுதான் வெளில வரும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நாங்கள் என்ன சாப்பிடல, இந்த கொஞ்சோண்டு தான் திருவிட்டு போய் தான் சாப்பிட்ணும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு? எல்லாரும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். இந்த முந்திரி பழம் வந்து நிறைய பேர் அக்கா முந்திரி பழம் கிடைக்குமா, முந்திரி பழம் அனுப்பி வைங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு நேரில் வாங்க. யார் வந்தாலும் முந்திரி பழம் எல்லாருக்குமே உண்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் சூரியமணன் கிராமம். அங்கே வந்து வனிதான்னு என் பேரை சொல்லுங்கள். இருக்க பிள்ளைக்கு கூட தெரியும் வனிதா உடையதுன்னா. அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆக்கான்லாம் கேட்காதீங்க. இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இது மூலயமா நான் ஃபேமஸ் இல்லை. நான் வந்து இந்த ஊர்காவல் படையில் இருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் இந்த வனிதாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். அதனால் சொல்கிறேன், எல்லோரும் என் பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக யார் வேணாலும் அழைச்சாந்து விடுவாங்க. ஏன்னா என் வீடு கொஞ்சம் கொல்லை உள்ளார இருக்குது. டக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம சிரமம் இல்லை. இங்கே பாருங்கள் நண்பர்களே, அங்கே டெய்லி நாங்கள் வந்து திருவி போட்டது எல்லாம் வெறும் முந்திரி பழம் எவ்வளோ குவிஞ்சு கிடக்குன்னு எல்லாம் அழுவி போய் நாத்தம் ஊற்றுச்சு. மூச்சு விட்டு கூட திருவ முடியல, ஒரே நாத்தம். டயர்டாக இருக்குது. எல்லாம் எப்போ போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது. இதுக்கே நாங்கள் கீழே விழுந்ததை தான் பொறுக்கணும். ஒசக்கெல்லாம் அதிகம் பொறுக்கவே இல்லை. இந்த வருஷம் அதிகம் காப்பு இல்லை நண்பர்களே. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து இன்னொரு கொல்லை, இது வேறு கொல்லை. இதுவும் குத்தவ கொல்லை தான். எங்கள் சொந்த கொல்லையில் நாளைக்கு பொறுக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆள் வச்சு பொறுக்குறாங்க. நாங்கள் ஆள் வச்சுலாம் பொறுக்கலை. எங்கள் கூட்ட அந்த அளவுக்கு கொட்டை காய்க்கல. நாங்கள் வீட்லேயே டிக்கெட்டு நிறையா இருக்கோம். நீங்கள் எங்கள் வீட்டு டிக்கெட்டு தம்பி பொண்டாட்டி, அப்புறம் வந்து நானும் அது இங்கே தான் இருக்கோம். அப்படியே தங்கச்சை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க உள்ளூர் தான். அவங்க ஃபேமிலி 4 பேர் இருக்காங்க. ஆக மொத்தம் ஆள் தான் நிறையா இருக்குது. கொட்டை இல்லை, கொள்ளை இல்லை. அள்ளி வரலாம் உடுப்புல திருவிட்டு வரட்டும். போதும். இதான் நண்பர்களே முந்திரி கொட்டை 1 ஏக்கருக்கு. போன வருஷம் நிறைய காய்ச்சிருந்தது இந்த தோப்பு. இந்த வருஷம் பழி வாங்கிடுச்சு. இந்த கொள்ளைக்காவது போர் தண்ணி இந்த கொள்ளையிலே இருக்குது, போர் தண்ணி. அந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கொள்ளையில் தான் காசுக்கு இறக்கணும் தண்ணி. அன்னைக்கு கவுரு எடுத்துருந்தேன். எங்கே போட்டாலாம் குச்சி கட்டை எடுத்துட்டு வந்தேன். இல்லை தழை நல்லா இருக்கு. தயிர் அங்கே கண்ணு முந்திரியில் ஒரு தயிர் இந்த நேரத்துக்கு அப்படியே இல்லைம்மா. தேங்காய் நார் கவுரு ஒரு ஆடு மேய்க்க உள்ள குச்சி கட்டலாம் வாங்க. மண்ணு ஆடு மேய்க்க ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தா தேவலமான்னு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு மோர் இல்லை ஒரு நீராரமாவது குடித்தா தேவலமான்னு இருக்கு. லெமன் ஜூஸ் இருக்கு. லெமன் ஜூஸ் எங்கே இருக்கு?
அது லெமன் ஜூஸ், அது தண்ணி நினச்சிட்டுலாம் இருக்கேன் நான். லெமன் ஜூஸ் தெரியும். இவன் 4 நிமிஷம் பார்த்து புரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். சோயெலாம் கிளம்பிச்சு. நாற்றத்தை வர கிளப்பி விட்டாங்க, கொட்டி வேற. யாராவது ஆட்டு மாட்டுக்கு கேட்டாலும் பன்னிக்கு கேட்டால் அள்ளிட்டு போக சொல்லிவிடலான்ட்டியா. இது இப்பெல்லாம் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறா. தண்ணி பெருசா ஏன் குடிக்காதான்? அது என்னது? வந்து ஒரு பழம் 2 பழம் தின்னா தொண்டையை கரங்குவோம். அது எப்படி சாப்பிட்ணுன்னா நல்ல பழமாக எடுத்து ஒரு 10 பழத்துக்கு அலசிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு, பொடியாக ரொம்ப பொடியாக இல்லை, இந்த இவ்வளோ பெருசுக்கு அரிஞ்சு லைட்டாக உப்பு போட்டு குலுக்கி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வெயிலில் வச்சுட்டோன்னா போதும், கரெக்டாக இருக்கும். யாருக்கும் இரவு கூட என்னப்பா அந்த சின்ன உள்ள பொருளுங்க திருணுமே அங்கெல்லாம் கம்மி தான். அப்புறம் தான் நல்லா தானே பொறுக்கணும் மாட்டேது. இது நல்ல பழமாக இருக்கு. இப்போ சொந்தங்கள்லாம் இப்போ முந்திரி பழங்கிறீங்க, எனக்கு மனசே கேட்கல. எங்கள் அம்மா பழம் கிடக்கு, நான் எப்படி கொடுக்குது? இங்கே இருந்தாலும் நான் வீடா வண்ணக்குடியில் அல்லையா இருந்தாலும் கொடுப்பேன். இங்கே இருந்தால் அவன்கிட்ட கேட்குறேன். சரி வா பைய இப்படி. என்னை காலை வாடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அது வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டில் உள்ள கூட்டம் தான். நம்ம 3 எடுத்து வந்தோம். எத்தனை நிமிஷம் கட் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அப்படியே பவுஸ் பண்ணி வச்சுருவோம், அங்கே வச்சுடு. இல்லை கொய்யாக்கா பிச்சு வந்தோம்ப்பா. நீங்கள் தான் வர கிலோ வண்டி சாவி வரது. நீ ஒரு 10 கிலோ வரும்னு நினைக்கிறேன். 10 கிலோ வருமா? சாவி இந்த பையில் இருக்குது. 6 கிலோ வரும். 6 கிலோ தான் வருமா? எத்தனை கிலோ வரும்? வண்டி சாவி அடி எடுத்து வை. இந்த பக்கம் 4 கிலோ. சரி ஓகே நண்பர்களே, நாங்கள் வந்து அடுத்த துண்டில் கொஞ்சம் பொறுக்கி கிடக்காது வந்து வெறும் கண்ணு முந்திரி கொஞ்சம் தான். அது திரும்பி வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான். சரி ஓகே, நீங்களும் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எல்லோரும் சம்மர் லீவுக்கு எல்லாம் எங்கெங்கே போகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எங்கேயும் போக முடியாது, இந்த முந்திரி காட்டில் தான் கடந்து நாங்கள் சாகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே நம்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாடி தண்ணி ஊற்றுறீங்க.